சிஎஸ்கே அணி வீரர்களே வேஸ்ட்டு, ஒரு ஓட்டம் இருந்தால் பரவாயில்ல, அணியே ஓட்டையாக இருக்குன்னு காட்டத்தோட தோல்விக்கு பேருக்கு டோனி பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அடுத்து சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் சிஎஸ்கே அடித்த 154 ரன் 18.4 ஓவர்லேயே எஸ்ஆர்ஹெச் அணி அடித்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கேவை வீழ்த்திருக்காங்க. ஸோ முதல்ல சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அணி. சிஎஸ்கேனுடைய மோசமான பந்து வீச்சு பேட்டிங் காரணமாக சிஎஸ்கே அணி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ தோல்விக்கு பிறகு பேசிய எம்எஸ் டோனி, எங்கள் அணியுடைய பேட்டிங் சீரான இடைவெளியில் தொடர்ச்சியாக விக்கெட்டை விட்டோம், இதனால நாங்கள் 154 ரன்கள் மட்டும்தான் அடித்தோம். நிச்சயம் இந்த டார்கெட் இந்த பிச்சில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா நாங்கள் பேட்டிங் ஆடும்போது பிச்சில் எந்த ஒரு டேனுமே இல்லை, பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் பவுலிங் செய்யும்போது பிச் எங்களுக்கு உதவுனுச்சு. அதற்கேற்றாற் போல் எங்கள் ஸ்பின்னர்கள் சிறந்த முறையில் பந்து வீசினாங்க, சரியான இடத்துல பந்து வீசினாங்க. ஆனால் 15லேருந்து 20 ரன் இந்த பிச்சில் கம்மியாக அடிச்சிட்டோம். ட்ரெவிஸ் ஹெட்டோடைய அதிரடி ஆட்டம் எங்களுடைய மிடில் ஆர்டருடைய பஞ்சத்தை போக்குனுச்சு. அப்போ சிறப்பாக பொறுப்பை ஏற்று அதிரடியாக விளாண்டாரு. மிடில் ஓவரில் ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ணுற ஒரு வீரரை நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அதை சரியாக செய்தார் ட்ரெவிஸ் ஹெட். ஆனால் இன்னுமே மிடில் ஓவரில் முன்னேற்றம் அடைய வேண்டும். இதே போல் தொடர்ந்து 1 அல்லது 2 ஓட்டை இருந்தால் அதை சரி செய்யலாம். இங்கே அணியே ஓட்டையாக இருக்குது. இதனால் அணியில் தொடர்ந்து மாற்றங்கள் செய்து கொண்டே போக முடியாது. ஏன்னா அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் கம்மி தான். மாற்றிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் வீரர்களே இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதுவரையும் நாங்கள் ஆடிய எந்த போட்டியிலையுமே நல்ல இலக்கை எட்டவே இல்லை. எங்களுடைய பந்து வீச்சு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எங்கள் அணியை சேர்ந்த முக்கால்வாசி வீரர்கள் மோசமாக இந்த சீசனில் செயல்பட்டிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோன்னு தோல்விக்கு பிறகு எம்எஸ் டோனி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுவும் சிஎஸ்கேனுடைய வீரர்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே அணியில் பெரிய ஓட்டை இருக்குது, 1-2 ஓட்டை இருந்தால் அடைக்கலாம், அணியே ஓட்டையாக இருந்தால் எப்படிப்பா அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் டோனி பேசியிருக்காரு. ஸோ டோனி சொல்கிற மாதிரி சிஎஸ்கே அணியில் பெரிய ஓட்டைகள் இருக்குது தான். சிஎஸ்கேனுடைய பந்து வீச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அஸ்வின் சாம்கரன் போன்ற வீரர்கள் முக்கியமான நேரத்தில் பந்து வீசி விக்கெட் எடுக்காமல் அதிக ரன்களை வாரி கொடுத்து சிஎஸ்கே அணி இந்த சீசனில் வெளியேறவே முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டாங்க. அதை விட சிஎஸ்கேனுடைய பேட்டிங் தொடக்க ஆட்டக்காரர்கள் சரி, மிடில் ஆட்டக்காரர்கள் சரி அதிரடியாக விளையாடவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ சிஎஸ்கே அணி இந்த சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பை முதல் அணியாக இழந்து வெளியேறியிருக்காங்க. சிஎஸ்கே அணி மோசமாக விளையாட யார் காரணம், அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி கம்பேக் கோப்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.